வணக்கம். யூடேஸ் ப்ளஸ் ஆதார் வெரிஃபிகேஷனில் டு பி டன் ஸ்டேட்டஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்கூலோட லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் ஆதார் கேப்சர் ஸ்டேட்டஸ் போங்க. இதில் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் எஸ்ன்னு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நோ சில கவுண்ட் கொடுத்துருப்பாங்க. டு பி டன் இதை யாருமே நோட் பண்ணுறதில்ல. இந்த டு பி டன்னும் என்ன பண்ணணும்னா வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டிய ஸ்டூடெண்ட் கவுண்ட்டு தான். இது கிளாஸ் வைஸ் இங்கே இருக்குது. நம்ம ஸ்டூடெண்ட் நேம் வைஸ் எப்படி பார்க்குறதுனா ஆதார் MBU மாடல் போங்க. இப்போது கிளாஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல் இருக்கோ கோ கொடுத்துருங்க. இதில் ஆதார் ஸ்டேட்டஸ் அதில் பெண்டிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டு பி டன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த பெண்டிங்கில் இருக்கிறவங்க. இவங்களுக்கு என்ன பண்ணணும்னா வேலிடேட் ஆதார் ஃப்ரம் UDAA போட்டுருங்க. கன்ஃபார்ம் கொடுங்க. ஐ அக்ரி கொடுத்துருங்க. கொடுத்தா இந்த ஸ்டூடெண்ட்டோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். வெதர் இவங்க வெரிஃபைடா இல்லை டு பி வெரிஃபைடாங்கிறத நமக்கு காட்டும். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் ஒவ்வொருத்தரையும் கிளிக் பண்ணும்போது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வெரிஃபிகேஷன் எஸ்ன்னும் வந்துடுது. ஸோ இதை ஃபஸ்ட்டு பண்ணிங்கன்னா தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணணுமா வேணாமாங்கிற டீட்டெயிலே நமக்கு தெரியும். ஸோ இதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிளாஸ் வைஸ் இருக்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் கோ கொடுங்க, பெண்டிங் கொடுங்க. இதில் யார் யார் வராங்கங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு திரும்பவும் ஜிபியில் போய் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஆதார் டீட்டெயிலை அப்டேட் பண்ணணும். தேங்க்யூ.